பொண்ணு காணோம். கிரிஜா எங்க? அங்கதான் எங்க போன் போட சொல்லுங்க. கிரிஜா இல்லையா? போன் போடு, எங்க இருக்கான்னு பாரு. ஓ, பக்கப்புள்ள பெத்த விளையாட்ட பால் கொடுக்க ரூமுக்குள்ள போய் உட்காந்துருப்பா. கூப்பிடுங்க அவளை. என்ன நீங்க? நல்ல நேரம் அவனுக்காக காத்துட்டு இருக்காது. கூப்பிடு அவன் தொம்பி கொண்டாட்டிய. அண்ணா, மாமா எங்க? பக்கத்துல வந்துட்டாமா, இப்ப வந்துருவான். கூப்பிடுங்க. மகாராணி அவ தொம்பிக்காரன்னு சொன்னாத்தான் வருவா. முதல்ல கூப்பிடுங்க அவ தொம்பிக்காரனை. எங்கடா? இதோ வந்துடுறேன்டா சொன்னான். ஐயோ, தொடைய காட்டாத. எப்சோட வளகாப்ப கோலாகலமா கொண்டாடுற ஒரே பாய் ஃப்ரெண்ட் நீதான்டா. உள்ள மண்டபமே அலறிக்கிட்டு இருக்கு. இங்க என்ன பண்ற? உள்ள போடா. எப்பா சிங்கம், அவன் தொடைக்கு ஒரு கும்பிடு. தயவுசெய்து உள்ள வா. அவனை கெடுக்கிறதே நீதான். அதே பேரு எங்க வீட்டு ஃபங்க்ஷன்ல மட்டும் எப்ப பார்த்தாலும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. போனாட்டி உங்க சித்தி வீட்டுல இருந்தல, அப்ப தோணல உனக்கு? நான் என்ன சொல்றேன், நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு பிடிக்கலனா பிடிக்கல. பிடிக்கலனா? அக்கா, என்னக்கா? ஏன் மாமா, என்ன பிரச்சனை? தொண பொண்ணா உட்கார மாட்டாப்பா. எல்லாத்துக்கும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா. அக்கா, நல்ல விஷயத்துக்கு தானே சொல்றாங்க. பாக்கா, எல்லாரும் வெயிட் பண்றாங்களா? வா. டேய், நீயும் லூசு மாதிரி பேசாத. உனக்குன்னு பார்த்து வச்ச பொண்ணு எவனுக்கோ கட்டி கொடுத்து வளகாப்பு பண்றாங்க. என்ன போய் தொண பண்ண உட்கார சொல்றியா? அவளுக்கு முன்னாடியே உனக்கு கல்யாணம் பண்ண சொன்னலடா. அக்கா, அது பழைய கதை. வாக்கா. ஊர்ல எவ்வளவுக்கு வளகாப்பு பண்ணாலும் என்ன தொண பண்ண உட்கார வச்சு வேலையில போறீங்க. எனக்கு புள்ள பிறக்கணுங்கிற கடிதம் அது பண்றீங்களா? இல்ல எனக்கு அந்த புள்ள இல்ல இல்லன்னு குத்தி காட்டுறீங்களான்னு எனக்கு தெரியல. எனக்கு புள்ள இல்லாம இல்ல, வீடு புள்ள பிள்ளைக்கு தானே இருக்கு. எனக்கு புள்ள பிறக்காட்டியும் பரவாயில்ல. அக்கா, நான் போய் தொண பண்ண உட்கார மாட்டேன். அப்படியே உட்கார்ந்தாலும் ஊ பொண்டாட்டியோட வளகாப்புக்கு மட்டும் தான் உட்காருவேன். இப்போ நீ வரப்போறியா இல்லையா? உனக்கு தான் புள்ள இல்ல, நீ போய் வேலையில் போட்டுக்கோ. உன்னால திருத்தவே முடியாதுடி. அக்கா விடுக்கா. இவளுக்கு 7 குத்து கிளைவெல்லாம் வயிற்றுல ஒண்ணு கையில் ஒண்ணும் தூக்கிட்டு அலையறாளுங்க. எங்கே நான் பெத்த மகராசன் அத்துடுறா மூதேவியை இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம்னா சொன்னா கேட்கறியாடா? இந்த அம்மா ஒரு பொம்பளை தானே. ஒரு பொம்பளை பத்தி ஒரு பொம்பளை இப்படி பேசலாமா? அவ தம்பி காசை தண்ணி மாதிரி இறக்கிறதெல்லாம் எதுக்கு? அவ தப்பெல்லாம்